லக்ஷ்மி டைரி ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 4 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. ஒரு மாடு வந்து கன்று மாடாகவும் மீதி 3 மாடுகள் வந்து சினை மாடுகளாகவும் விற்பனை வந்திருக்கு. வாங்க அதோட விற்பனை பதிவு பற்றி பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாட்டோட விற்பனை பதிவு பற்றி பார்த்தோம்னா 3ஆம் ஈத்து புதுவாய் மாடு. மாடு வந்து சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த மாடு வந்து கன்று மாடுங்க. கன்று ஈன்றி 5 நாள் ஆகுதுங்க. இந்த 5 நாள்லேயும் 15 லிட்டர் பால் வந்து இப்போ மாடு கறந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கறந்து பார்த்துக்கிட்டே எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து கால் அணைக்க தேவையில்லை. மாடு வந்து காம்பு வந்து பூக்காம்பாக இருக்கிறதாகவும், கை கறவைக்கும் சரி, மிஷின் கறவைக்கும் சரி, எதுக்கு வேணாலும் மாடு வந்து பராமரிப்பு பண்ணி நல்லா நீட்டாக பால் கறந்துக்கலாம் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடு வந்து இப்போ வந்து பால் 15 லிட்டர் வரதுனால இன்னும் ஒரு 2-3 லிட்டர் வந்து பால் வந்து எச்சா வரும், அதாவது அதிகமாக வரும் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை வந்து முன்ன பின்ன கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. மாட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. விலையை வந்து முன்ன பின்ன அனுசரித்து தரதான் நம்ம வந்து விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை வந்து முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிக்கோங்க. வாங்க நம்ம சேனலில் இரண்டாவதாக வந்திருக்கக்கூடிய மாட்டோட விற்பனை பதிவு பற்றி பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாட்டோட விற்பனை பதிவு பார்த்தோம்னா 3ஆம் ஈத்து மாடு, அதாவது புதுவாய் மாடு, செவலச்சட்டை மாடு, சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. இந்த மாடு வந்து சென மாடுங்க. கன்று போடுறதுக்கு ஒரு 15 நாள் வந்து டைம் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. 15 நாள் டைம் ஆகும்போதே பாருங்கள் மடி வந்து எப்படி எடுத்துருக்குன்னு. இந்த மாடு வந்து இந்த 3ஆம் ஈத்துக்கு பால் வந்து 17லிருந்து 20 லிட்டர் பால் தாராளமாக கொடுக்கும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து சுழி சுத்தம் கொண்டதாகவும், நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டதாகவும், காம்பு வந்து பூக்காம்பாகவும் இருக்கிறதுனால எந்த ஒரு குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என்னை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. இந்த மாடு வந்து சின்ன மாடு கிடையாதுங்க, ரொம்பவும் பெரிய மாடு. உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும் போதே பார்த்துருப்பீங்க. மாடு வந்து ரொம்ப பெரிய மாடுங்க. கலரும் நல்ல கலர் பேட்சில் இருக்குது. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை என்ன பண்ண கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. மாட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது செவலச்சட்டை நல்ல சிவாஜி ஹெச்எஃப் மாடுங்க. வாங்க நம்ம சேனலில் 3ஆவது வந்திருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாடு 3ஆம் ஈத்து மாடு, புதுவாய் மாடு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் டைம் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 17லிருந்து 20 லிட்டர் பால் வந்து தாராளமாக இந்த கண்ணுக்கு எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம். நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடுங்க. நல்ல கண்ணாடி மேனியில் மாடு நல்ல நீளமாகவும் அகலமாகவும் இருக்குது. மாட்டோட மடி துவாரெல்லாம் பாருங்கள், சும்மா ஒரு கை மொத்தம், அதாவது ஒரு பைப் மாதிரி இருக்குங்க. மாட்டை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் நல்லா தீனி கொடுக்குற பட்சத்தில் இந்த மாடு 25 கறக்கும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. நல்லா கண்ணாடியில் மேனியில் மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த மாட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எக்காரணத்துக்கு கொண்டு இந்த மாட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உடனே கால் பண்ணி பேசி விலையை வந்து என்ன பண்ண கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. வாங்க நம்ம சேனலில் 4ஆவது வந்திருக்கக்கூடிய மாட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இதுவும் ஹெச்எஃப் மாடு தாங்க. மாடு வந்து 3ஆம் ஈத்து மாடு, புதுவாய் மாடு. மாடு வந்து நல்லா ஹைட்டு, வெயிட்டில் அப்படின்னு எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. சுழி சுத்தமான மாடுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். காட்டு மேய்ச்சலில் நல்லா வளர்ந்த மாடு அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. மாட்டோட நடவடலாம் பாருங்கள். மாடு சும்மா டக்குன்னு நடக்குங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல சத்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல 3ஆம் ஈத்தில் இருக்கிற ஒரு ஹெச்எஃப் மாடுங்க. மாடு வந்து புதுவாய்ங்க. சுழி சுத்தம் கொண்ட மாடுங்க. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. உங்களுக்கு அந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. இந்த மாடு கன்று ஈன்றதுக்கு ஒரு 15 நாள் டைம் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் நல்ல தரமான மாடுகள் தாங்க விற்பனை பதிவு பண்ணிக்கிட்டு வரோம். உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை என்ன பண்ண கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணுங்கள். நன்றி.